வரும் 15ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் வாடிவாசலில் தென்னை மர தூண்கள் நடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கும் தகவலை கேட்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகளான மதுரை மாவட்டத்தின் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும். அதே போல வருகிற ஜனவரி 15ஆம் தேதி தொடங்கி அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளது. இதில் மதுரை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி அந்த போட்டி தொடங்குவதற்காக கடந்த ஜனவரி 4ஆம் தேதியே இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த பணிகள் தொடங்குவதற்கான முகூர்த்தக்கால் நடும் பணியானது நடைபெற்றது. இதில் தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு இந்த முகூர்த்தக்கால் நடும் பணியை துவங்கி வைத்தார். இதனையொட்டி அந்த மாநகராட்சி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபாய் இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது குறித்து இரு தரப்பினிடையே ஏற்கனவே இந்த பிரச்சனை நிலவி வந்த சூழல்ல இந்த மதுரை மாவட்ட நிர்வாகம் தான் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி வருகிறது. அதே போல இந்த ஆண்டும் மதுரை மாவட்ட நிர்வாகமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வராங்க. இப்ப அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான இந்த வாடிவாசல் தற்போது அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு இந்த முன்னேற்பாடு பணிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார காலம் சீக்கிரமாவே முன்னதாகவே எப்பவுமே 7-8 தேதிகளில் தான் இந்த முகூர்த்தக்கால் நடப்பட்டு இந்த பணிகள் துவங்கும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் தேதியே தொடங்கி பணிகள் இன்னும் 2 நாட்கள்ல இந்த வாடிவாசல் அமைக்கும் பணிகளை முழுமையாக நிறைவு பெறக்கூடிய சூழல்ல விறுவிறுப்பா அந்த பணிகள் நடைபெறுகிறது. இந்த அவனியாபுரம் வாடிவாசலை பார்த்தோம் அப்படின்னா இது தண்டவாள வாடிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளுவாடி அப்படின்னுவாங்க. இந்த தள்ளுவாடி அப்படின்னா அதாவது இந்த உள்ள வரக்கூடிய காளைகள் திரும்பி பின்னாடி அந்த பிறவாடிக்கு செல்லக்கூடிய சூழலோ இல்ல சைட்ல வேற எந்த பக்கம் திரும்ப முடியாத அளவிற்கு இது கொஞ்சம் இறுக்கமாக போடப்படும் இந்த ஜல்லிக்கட்டு இந்த வாடிவாசல் மட்டும். இது அப்படி எதுக்கு இப்படி போடுறாங்க அப்படின்னா இது போடும்போது இந்த காளைகள் திரும்ப உள்ள போறதுக்கான சூழ்நிலைகள் கிடையாது. இது உடனே வெளியேறிடும். இப்படி வெளியேறும் பட்சத்தில் காளைகள் அதிகமாக விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல ஏற்படும். இந்த சூழல்ல தற்போது பாரம்பரியமா இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு வாடிவாசல் போடக்கூடியவர் தான் அவங்க குடும்பம் தான் இந்த முறையும் அவங்க இந்த வாடிவாசல் அமைக்கும் பணிகளை நடத்திட்டு வராங்க. இதே போல வாடிவாசலுக்கு பின்புறம் இந்த பிறவாடி என்று சொல்லக்கூடிய அந்த காளைகள் மருத்துவ பரிசோதனை, அதை தொடர்ந்து அந்த வாடிவாசலுக்கு காளைகள் அழைத்து செல்ல வரும் பகுதிகளுக்கான அந்த வேலிகள் அமைக்கும் பணிகள் தற்போது இந்த மரக்கட்டை மூலமாக அமைக்கும் பணிகளும் ஒரு பரவல் நடைபெற்று வருகிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுல பார்த்தோம் அப்படின்னா இதுல பங்கேற்பதற்கு ஆன்லைன் மூலமா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதுல பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா 3090 காளைகளும் கிட்டத்தட்ட 1849 மாடுபிடி வீரர்களும் இதுல கலந்து கொள்வதற்காக பதிவு செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.